குட் மார்னிங் டு ஆல். நான் வந்து ரீப்ரொடக்ஷன் பார்ட்லேயே மலட்டுத்தன்மை சம்மந்தமாக தான் பார்ப்போம். ரீப்ரொடக்ஷன் பார்ட் எடுத்தோம்னா அதில் ஆணின பெருக்க தொகுதி, அதே மாதிரி பெண்ணின பெருக்க தொகுதி, அடுத்த பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகள், பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகள், அடுத்தது மனித விருத்தி, அதே மாதிரி மலட்டுத்தன்மை. ரீப்ரொடக்ஷன்ங்கிற பாட்டில் இவ்வளோ இருக்கு. இதில் நம்ம மலட்டுத்தன்மைங்கிற சாப்டரை ஏன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க வேண்டாம், மலட்டுத்தன்மைங்கிற சாப்டரை ஏன் வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஆணின பெருக்க தொகுதியிலையும் பெண்ணின பெருக்க தொகுதியிலையும் மனித விருத்தி, ஆணின பெருக்க தொகுதி, பெண்ணின பெருக்க தொகுதி, மனித விருத்தி சம்மந்தமாக ஏற்கனவே ஃபைனல் எக்ஸாமுக்கு கேள்வி எஸ்ஸே போட்டுட்டாங்க. இனி ரீப்ரொடக்ஷனில் போடுறேன்டா பின்னிக்கு இருக்கக்கூடிய பாட்டாக இந்த பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகள், மலட்டுத்தன்மை, அதே மாதிரி இன்னொரு பாடாது நோய்கள் இருக்கி, நோய்களில் போடுற சான்ஸ் குறைவு இருந்தாலும் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் போட போகிறாங்கன்னா அது பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளுக்கும் மலட்டுத்தன்மையும் சாத்தியம் கூடவாயிருக்கும். அதனால நாம் வந்து கிளாஸில் வந்துட்டு மலட்டுத்தன்மையை தெரிவு செஞ்சுக்கணும். சரியா? ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு மலட்டுத்தன்மைங்கிற விஷயம் என்னென்னு வழங்கணும்டா அதுக்கு முதல்ல உங்களை தெரிஞ்சுக்கணும் கருக்கட்டல் என்னென்னு. சரியா? அதுக்கு முதல்ல உங்களை தெரிஞ்சுக்கணும் கருக்கட்டல் என்னென்னு. கருக்கட்டல் என்னென்னா நான் சிம்பிளா சொல்ல பாருங்க. விந்தும் முட்டையும் இணையதான் வந்துட்டு கருக்கட்டல் செல்லும். விந்து முட்டையும் இணையறது தான் கருக்கட்டல் செல்லும். சரியா? இந்த விந்து முட்டையும் இணைஞ்சி கருக்கட்டப்பட்டீங்கன்னா நுகம் தோற்றுவிக்கப்படும். நுகம் தோற்றுவிக்கப்பட்டு அந்த நுகம் முளையமாக வந்துட்டு விருத்தி அடையும். முளையம் வந்துட்டு மேலும் வந்து விருத்தி அடைந்து குழந்தை வந்துட்டு தோற்றுவிக்கப்படும். சரியா? கருக்கடல் நடைபெறுறது போகிறது இவ்வளோ வந்து நடைபெறும். சரியானே? சரி, ஓகே. இப்போ கருக்கட்டல் நான் உங்களுக்கு தெரியும். அடுத்த நாம பாட்டுப்போம் மலட்டுத்தன்மை. சரியா? மலட்டுத்தன்மையை நான் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட ரிசோர்ஸ் புக் எடுத்து வச்சு கொள்ளுங்க. அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க என்னென்னா மலட்டுத்தன்மை என்ற என்னென்னு டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எந்த பாட்டு எடுத்தாலும் அதுக்குள்ள அது சம்மந்தமான டெஃபினிஷனை வந்து போட்டிப்பாங்க. அதே மாதிரி மலட்டுத்தன்மைங்கிற சாப்டர்களையும் மலட்டுத்தன்மை என்ற என்னென்னு டெஃபினிஷன் போடுறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா எச்சங்களை கருத்தரிக்க முடியாத நிலை மலட்டுத்தன்மை எனப்படும் சொல்கிறாங்க. எச்சங்களை கருத்தரிக்க முடியாத நிலை மலட்டுத்தன்மை எனப்படும் சொல்கிறாங்க. அதாவது நான் பார்த்தேன் விந்தும் முட்டையும் இணையறது தான் கருக்கட்டல் வந்து செல்லும். விந்து முட்டையும் இணையறது தான் கருக்கட்டல் செல்லும். இதனால் வந்துட்டு நுகம் தோற்றுவிக்கப்படும். அது பின்னர் வந்துட்டு குழந்தையா வந்துட்டு மாறும். சரியா? இந்த விந்து முட்டையும் இணையாம இருக்கிற அந்த நிலையை தான் சொல்லுவோம் மலட்டுத்தன்மை என்று. விந்து முட்டையும் இணையாம இருக்கிற அந்த நிலையை தான் மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம். இந்த விந்து முட்டையை வந்துட்டு இணையாட்டி இந்த எச்சம் தோற்றுவிக்கப்படாது. சரியானே? விந்து முட்டையை வந்துட்டு இணையாட்டி இந்த எச்சம் தோற்றுவிக்கப்படாது. அதைத்தான் மலட்டுத்தன்மை என்று சொல்லுவாங்க. அதாவது எச்சங்களை கருத்தரிக்க முடியாத நிலை மலட்டுத்தன்மை. சரியானே? டெஃபினிஷனை கிளியராக வழங்கிக்கோங்க. எச்சங்களை கருத்தரிக்க முடியாத நிலை மலட்டுத்தன்மை எனப்படும். சரியா? ஓகே. அடுத்த பாயிண்ட் சொல்லுவாங்க என்னென்னா ஆண்களையும் பெண்களையும் காணப்படுற இனப்பெருக்க குறைபாடுகள் இந்த மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறான். அதாவது ஆண்களையும் பெண்களையும் காணப்படுற இனப்பெருக்க குறைபாடுகள் இந்த மலட்டுத்தன்மை பிரச்சனை வந்துட்டு பல காரணங்கள் ஏற்படலாம். மலட்டுத்தன்மை பிரச்சனை வந்துட்டு பல காரணங்கள் ஏற்படலாம். அதில் ஒன்று சொல்ல பாருங்க. ஆண்களில் விந்துக்களில் எண்ணிக்கை வந்துட்டு குறைவாகிக்கலாம். விந்துக்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படலாம். அதே மாதிரி இந்த விந்துக்கள் வந்துட்டு குறைபாடுடையதாக காணப்படலாம். விந்துக்கள் குறைபாடுடையதாக வந்து காணப்படலாம். அதே மாதிரி ஆண்களில்
இனப்பெருக்க தொகுதியோட தொடர்புடைய கான்கள் இருக்கின்றன. அப்பால் செலுத்தி வீசக்கான். இனப்பெருக்க தொகுதியோட தொடர்புடைய கான்கள்ல அடைப்பு காணப்படலாம். அடைப்பு காணப்படலாம். இவ்வாறான நிலைமைகள் வந்துட்டு ஆண்கள் காணப்படுகின்றா அவரு மலர்த்தன்மையுடையதாக வந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி மேலே பல காரணங்களையும் இறுக்கி இருந்தாலும் ஓகே. அடுத்தது பெண். பெண்ணை பார்த்தோம்னா பெண்கள்லையும் அதே மாதிரி தான் முட்டைகளின் எண்ணிக்கை குறைவு. அதே மாதிரி முட்டை குறைபாடுடையதாக வந்து காணப்படுறேன். அடுத்தது பன்னிரக்கத்துடைய கான்கள் சூழகான் அப்படி கான்கள் காணப்படுது. அந்த கான்கள் அடைப்பு காணப்படுறேன். கான்களில் அடைப்பு. பெண்கள்ல இந்த நிலைமைகள் வந்து காணப்படும்னா அந்த பெண் வந்துட்டு மலர்தன்மையுடைய ஆளாக வந்துட்டு இருப்பாங்க. சரியா? அது சொல்றாங்க ஆண்களையும் பெண்களையும் காணப்படுற குறைபாடுகள் இந்த மலர்தன்மை பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். ஆண்களையும் பெண்களையும் காணப்படுற குறைபாடுகள் மலர்தன்மை பிரச்சனைக்கு காரணமாக. அந்த குறைபாடுகள் வந்துட்டு இவ்வளவுதான். அந்த குறைபாடுகள் இவ்வளவுதான். இதுக்கு மேலே சில குறைபாடுகள் வந்து காணப்படுது. சரியா? அடுத்த சொல்றாங்க என்னென்னா நவீன தம்பதிகளில் இந்த மலட்டுத்தன்மை பிரச்சனை எதிர்நோக்குற தம்பதிகளில் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. நவீன சந்தைகளில் இந்த மலட்டுத்தன்மை பிரச்சனையை எதிர்நோக்குற தம்பதிகளில் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. சரியா? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துப்பீங்க நம்மளோட டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துப்பீங்க ஏஆர்சி அதே மாதிரி ஐவிஎஃப் கருத்தரித்தல் மையம் வண்டி இப்படி அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுவாங்க. ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா இப்போ அண்மை காலமாக அதாவது நவீன இந்த சந்தேகங்களில் மடுத்தன்மை பிரச்சனையை நோக்கிற ஆண்களையும் பெண்களையும் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. இவங்களுக்கு சிகிச்சை வழங்குறதுக்காக தனிவாரான கருத்தரித்தல் மையங்கள் வந்து காணப்படுது. சரியா? இதுதான் மடுத்தன்மையின் கடைசி பாயிண்ட்ஸாக வந்துட்டு சொல்கிறாங்க. மடுத்தன்மையின் கடைசி பாயிண்ட்ஸாக இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நவீன தம்பதிகளில் மடுத்தன்மை நோக்கிறவங்கள எண்ணிக்கை வந்துட்டு அதிகரித்து கொண்டு சொல்லுது. இதை தான் சொல்கிறாங்க. சரியா? இவ்வளோ தான் மலட்டுத்தன்மை. கிளியரானே? உங்களுக்கு அடுத்த பாட்டு போகும். இந்த மலட்டுத்தன்மையில் உங்களுக்கு அந்த அடுத்த பாட்டு போகிறதுக்கு முந்தி இந்த மலட்டுத்தன்மையில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா மலட்டுத்தன்மைன்னா என்ன பார்ப்போம். மலட்டுத்தன்மையில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா மலட்டுத்தன்மைன்னா என்ன டெஃபினிஷன் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சரில் கேட்பாங்க. மலட்டுத்தன்மைன்னா என்னென்ன டெஃபினிஷன் ஸ்ட்ரக்சரில் கேட்பாங்க. அதே மாதிரி மலட்டுத்தன்மை எம்சிக்குள்ள அடிக்கடி போடுவாங்க. என்னென்னா மலட்டுத்தன்மை ஆண்களில் மாத்திரம் ஏற்படலாம் அல்லது பெண்களில் மாத்திரம் ஏற்படலாம். இப்படி ஆண்களில் மாத்திரம் மலட்டுத்தன்மை ஏற்படலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அல்லது பெண்களை மாத்திரம் ஏற்படலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆண் பெண்ணில் ஏற்படலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. இது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிளியர்ண்டா ஆண் பெண் ரெண்டு வேலையும் காணப்படுற இனி பிறகு குறைபாடுகள் வந்து இது காரணம் உங்களுக்கு கிளியர்ண்டா இந்த எம்சியூ செய்யக்கூடிய மாதிரியும் இது ரெண்டும் தெரிஞ்சுட்டா நோவலை தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு ஓகே. இந்த மாதிரி தன்மைங்கிற பாட்டில் அடுத்த பாட்டுக்கு போவோம். மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அதாவது தீர்வானத்தக்க நவீன இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள். சரியா? நவீன இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள். நவீன தொழில்நுட்பங்கள் சம்பந்தம் பார்ப்போம். இதில் அண்மை காலமாக விஞ்ஞான வளர்ச்சி அதே மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இந்த மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதாக வந்து நெருங்கி அதில் 3 விதமான தொழில்நுட்பங்களை சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஹோமோன் சிகிச்சை. ஹோமோன் சிகிச்சை. சரியா? அதே மாதிரி ரெண்டாவது சொல்கிறாங்க என்னென்னா அறுவை சிகிச்சை. நம்ம சத்திரி சிகிச்சை சொல்லுவோம். அதாவது ஆப்ரேட் பண்ணுறது சொல்லுவாங்க அறுவை சிகிச்சை அல்லது சத்திரி சிகிச்சை. அடுத்து மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா உதவி வழி இனப்பெருக்கம்.
உதவி வழி இனப்பெருக்கம். சரியா? சரி, ஓகே. இது 3 தான் நவீன தொழில்நுட்பங்கள், அதாவது மனிதனை பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய நவீன இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் என்று இந்த 3 தொழில்நுட்பம், அதாவது ஹோமோன் சிகிச்சை, அறுவை சிகிச்சை, உதயவழி இனப்பெருக்கம்ங்கிற 3 தொழில்நுட்பங்களை வந்து தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஹோமோன் சிகிச்சை. இந்த ஹோமோன் சிகிச்சைங்கிறதுக்குள்ள போயின்னு சொல்லலாம் என்னென்னா, மழுத்தன்மை காணப்படுற சில ஆண்களில் அல்லது குறைபாடுள்ள சில ஆண்களில் இந்த ஹோமோன் சிகிச்சையானது விந்து உற்பத்தியாக இருக்க செய்யும். அதே மாதிரி பெண்களில் முட்டை உற்பத்தியாக இருக்க செய்யும். என்ன சொல்லலாம்னு பார்த்தா, நான் பார்த்தேன் மலட்டுத்தன்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கான ஒரு காரணம் என்னடா, விந்து அல்லது முட்டை குறைந்த எண்ணிக்கையில் உருவாக்கப்படுறது. விந்து அல்லது முட்டை குறைந்த எண்ணிக்கையில் உருவாக்கப்படுறது. இந்த ஹோமோன் சிகிச்சையால், அதாவது அவங்க சில ஹோமோன்களை வந்து பயன்படுத்துவாங்க. அதை உடலில் செலுத்தினா ஆண்களில் விந்துக்கள் உருவாக்கப்படுற எண்ணிக்கையும் பெண்களில் முட்டைகள் எண்ணிக்கையும் வந்துட்டு அதிகரிக்க செய்யப்படும். இதால் கருக்கட்டல் நடைபெறும், எச்சங்கள் வந்து தோற்றுவிக்கப்படும். சரியா? இதுதான் ஹோமோன் சிகிச்சைகளை, அது சின்ன சொல்லாங்க ஹோமோன் சிகிச்சைகளை. அடுத்ததாக அறுவை சிகிச்சை, அதாவது ஆப்ரேட் பண்ணுறது. அறுவை சிகிச்சையில் என்ன சொல்லாங்கண்டா பாப்போம். அறுவை சிகிச்சையில் என்ன சொல்லுவாங்கன்னா, மலட்டுத்தன்மை பிரச்சனையுடன் தொடர்புபட்ட கான்கள், அடைபட்டு காணப்படுற கான்களை சத்திர சிகிச்சை மூலம் வந்துட்டு சரி செய்கிறதா வந்துட்டு இந்த அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க. அதாவது இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்புடைய அடைபட்டு காணப்படுற கான்களை வந்துட்டு அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யுது. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா, மலட்டுத்தன்மைக்கான இன்னொரு காரணமாக பார்த்தோம், ஆண்களையும் பெண்கள்லேயும் வந்துட்டு என்னென்னா கான்கள் வந்து அடைபட்டு காணப்படுற. சரியா? ஆண்களில் பார்த்தோம்னா அப்பாட் செலுத்தி, அதே மாதிரி பீசர்கான் போன்றன அடைபட்டு காணப்படும். அதே மாதிரி பெண்களில் சூலகான் மற்றும் சில கான்கள் அடைபட்டு காணப்படும். இதுவும் வந்துட்டு மலட்டுத்தன்மைக்கு காரணமான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கும். இதுவும் மலட்டுத்தன்மைக்கு காரணமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். இல்லை ஆண்களை பார்த்தா விதை காணப்படும், அதில் விதை மேற்று காணப்படும். அதிலேருந்து அப்பா செலுத்தி வெளியாகும். சரியானே? அதில் அப்பா செலுத்தி வெளியாகும். இந்த அப்பா செலுத்தியில் அடைபட்டு காணப்பட்டிருக்கின்ற, இந்த அப்பா செலுத்தி அடைபட்டு காணப்பட்டிருக்கின்றா இங்கே வெளியாகிற விந்து வெளியேற்றப்படாது. சரியா? இവിടത്തെ வந்துட்டு விந்து ஸ்டொப் ஆயிடும், வெளியேற்றப்படாது. அப்படி வெளியேற்றப்படாட்டி முட்டை மட்டும் காணப்படும், விந்து இருக்காது. சரியா? முட்டை மட்டும் காணப்படும், விந்து இருக்காது. ஆகவே கருக்கட்டல் நடைபெறாது, எச்சம் தோற்றுவிக்கப்படாது. இது மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கான காரணமே. அதே மாதிரி பெண்களில் இந்த சூலகானில் அடைப்பு காணப்பட்டா, சரியா, முட்டை இவ்வளவும் வர வரும். இதை தாண்டி முட்டை வந்துட்டு வெளியேற்றப்படாது. இதோட ஸ்டாப் ஆயிடும். அப்படின்னா விந்தி இருக்கும், ஆனால் முட்டை இருக்காது. ஆகவே கருக்கட்டல் நடைபெறாது. சரியா? இது மலட்டுத்தன்மை பிரச்சனையோட காரணமே இருக்கும். சரியானே? இந்த அறுவை சிகிச்சை மூலம் என்ன செய்வாங்கண்டா, இதில் காணப்படுற அடைப்பு இருக்குதானே, இந்த அடைப்பை நீக்குவாங்க. சரியா? அதே மாதிரி சூலகானில் காணப்படுற அந்த அடைப்பை வந்துட்டு நீக்குவாங்க. அடைப்பை நீக்கினா என்ன நடக்கும்? விந்து வந்துட்டு வெளியேற்றப்படும். அதே மாதிரி முட்டையும் வந்துட்டு வெளியேறக்கூடிய வந்து காணப்படும். சரியா? சரியா? விந்து வெளியேற்றப்படும், முட்டை வந்து வெளியேற்றப்படும். ஆகவே கருக்கட்டல் வந்து நடைபெறும். இதுதான் அறுவை சிகிச்சையில் சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்தான பாட் உதயவழி இனப்பெருக்கம். சரியா? அடுத்த பாட் வந்துட்டு உதவி வழி இனப்பெருக்கம். உதயவழி இனப்பெருக்கம்ங்கிற பாட் ஒரு கொஞ்சம் பேச வந்துட்டு கதைச்சிக்காங்க. உதயவழி இனப்பெருக்கம்ங்கிற பாட்டில் கொஞ்சம் கூட கதைச்சிக்காங்க. என்னென்று பார்ப்போம். உதயவழி இனப்பெருக்கம்
உதயவழி இனப்பெருக்கம். இதில் 2 விஷயம் சம்மந்தமாக காய்ச்சிக்காங்க. முதலாவது IVF. முதலாவது IVF, இரண்டாவது ICSI. முதலாவது IVF, இரண்டாவது ICSI. அதாவது IVF என்னன்னா உள்ளக கருக்கட்டல். ICSI அடுத்து என்னன்னா ICSI என்னன்னா குளியவுருவுக்கு உள்ளான விந்து உட்செலுத்துகிறது. சரியா? இந்த உதயவழி இனப்பெருக்கம் பாட்டில் IVF ICSI சம்மந்தமாக காய்ச்சியாங்க. அதில் IVF என்னன்னா உள்ளக கருக்காட்டல், அதே மாதிரி ICSI என்னன்னா குளியவுருவுக்குள்ளான விந்து உட்செலுத்துகிறது. நீங்கள் இப்படி உள்ளக கருக்காட்டல் குளியவுருவுக்குள்ளான விந்து உட்செலுத்துகிறா உங்களுக்கு கஷ்டமாயிருக்காங்க. நீங்கள் IVF ICSI எழுதலாம், உங்களுக்கு அதில் மார்க்ஸ் தருவாங்க அதுக்கு. சரியா? வளமை போல உதயவழி இனப்பெருக்கம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டெஃபினிஷன் சொல்கிறாங்க. உதயவழி இனப்பெருக்கம் என்னென்னு டெஃபினிஷன் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா IVF தொடர்பான செயல்முறைகளை உள்ளடக்கியதும் மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு, அதாவது IVF தொடர்பான செயல்முறைகளை உள்ளடக்கியதும் மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதும் உதவி வழியாக குழந்தை ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடியமான செயல்முறை தான் இந்த உதவி வழி இனப்பெருக்கம்னு சொல்கிறாங்க. சரியா? மலட்டுத்தன்மை சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு முறானே இந்த உதவி வழி இனப்பெருக்கம் முறை. அதுதான் டெஃபினிஷனாகவே சொல்கிறாங்க. என்னென்னா IVF தொடர்பான செயல்முறைகளை உள்ளடக்கியதும் மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதும் உதவி வழியாக குழந்தை ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடியமான முறை தான் இந்த உதவி வழி இனப்பெருக்கம் சரியா அழைக்கப்படும். சரியா? ஓகே, அதில் முதலாவதாக நம்ம IVF சம்பந்தம் பார்ப்போம். IVF செயல்முறை. சரியா? அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க என்னென்னா IVF-க்குள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க என்னென்னா ஆண்கள்லேருந்து விந்து பெற்றுக்கொள்ளப்படும், அதே மாதிரி பெண்களில் சூலகத்திலேருந்து முட்டைக்குடியங்கள் பெற்றுக்கொள்ளப்படும், 2 வாயுட நிபந்தனைகள் கருக்கட்ட விடப்படும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. அதாவது ஆண்களில் விதையில் விந்து உற்பத்தி செய்யப்படும். ஆண்கள் விதைகளிலிருந்து விந்தை வந்துட்டு பெற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி பெண்களில் சூலகத்திலேருந்து முட்டைக்குடியங்களை பெற்றுக்கொள்வாங்க. 2ஐயும் என்ன செய்வாங்கன்னா ஆய்வுட நிபந்தனைகள் கருக்கட்ட விடுவாங்க. சரியா? அதாவது மலட்டுத்தன்மை காணப்படுற ஆண்களே பெண்களே தம்பதியில் ஆண் பெண் இருப்பாங்க. ஆண்களின் இனப்பெருக்க குறைபாடு காணப்படலாம். அப்படி இல்லாமல் ஆண் குறைபாடாற்றவராகவும் பெண்ணில் இனப்பெருக்க குறைபாடு வந்து காணப்படலாம். இல்லாட்டி மாறியும் வந்துட்டு இருக்கலாம். சரியா? எப்படி இருந்தாலும் 2ல் ஒரு ஆளுக்கு இனப்பெருக்க குறைபாடு இருந்தாலும் அவங்களால குழந்தைய வந்து பெற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கு. சரியா? அதுக்காக என்ன செய்வாங்கன்னா விந்தையும் முட்டையும் வந்துட்டு வெளியே வேறையாக எடுத்து அதை ஆய்வுட நிபந்தனைகளை அதுக்குரிய கருக்கட்டலுக்குரிய நிபந்தனைகளை வந்துட்டு வழங்கி கருக்கட்டல் அடைவடை செய்வாங்க. சரியா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லாங்கன்னா இந்த கருக்கட்டப்பட்ட முட்டை வந்துட்டு 8 கலநிலையை நல்லா நினைப்பிச்சிருங்க. எத்தனை காலம்? 8 கலநிலையில் நம்பரை மாற்றி குழப்புவாங்க MCQல. சரியா? இந்த கருக்கட்டப்பட்ட முட்டை 8 கலநிலை அடையும் வரை அடை காக்கப்படும். சரியா? கருக்கட்டப்பட்ட முட்டை வந்துட்டு 8 கலநிலை அடையும் வரை வந்துட்டு அடை காக்கப்படும். சரியானே? இப்படி 8 கலநிலை அடைஞ்ச பின்னர் சரியா முளையமாக வந்துட்டு விருத்தி அடையும். 8 கலநிலை அடைஞ்ச பின்னர் இது வந்துட்டு முளையமாக விருத்தி அடையும். இந்த கருக்கட்டப்பட்ட முளையம் அடுத்த போய் சாதன்னு சொல்லுவாங்க. இந்த கருக்கட்டப்பட்ட முளையத்தை விருத்திக்காக தாயின் கருப்பைக்குள்ள உற்பத்திப்பாங்க. கருக்கட்டப்பட்ட முளையத்தை மேலதை விருத்திக்காக தாயின் கருப்பைக்குள்ள வந்துட்டு உற்பத்திப்பாங்க. சரியா? இதோட ப்ராசஸ் முடியும். அதுக்கு பின்னர் தெரிந்தனே உங்களுக்கு. அதுக்கு பின்னர் தொடர்ச்சியாக செயல்முறைகள் விருத்தி செயல்முறைகள் நடைபெற்று குழந்தை வந்துட்டு உருவாக்கப்பட்டு வெளியிடப்படும். சரியானே? இப்படி தான் வந்துட்டு IVF-ல மலட்டுத்தன்மை பிரச்சனைகள் வந்துட்டு தீர்வு காண்பாங்க. எப்படி திரும்பி ஒரு தடவை சொல்ல பாருங்க.
ஆண்களில் விதைகள்லேருந்து விந்தை வந்து பெற்றுக்கொள்வாங்க, பெண்களில் சூலகத்திலேருந்து முட்டைக்குடியங்களை பெற்றுக்கொள்வாங்க. சரியா? ஆண்கள்லேருந்து விதையிலேருந்து விந்தையும் சூலகத்திலேருந்து முட்டைக்குடியங்களை வந்து பெற்றுக்கொள்வாங்க. ரெண்டையும் ஆய்வுட நிபந்தனைகளை கருக்கட்ட விடுவாங்க. கருக்கட்டை விட்டால் அந்த கருக்கட்டப்பட்ட முட்டை 8 கலநிலை அடையும் வரை அடைகாக்கப்படும். சரியா? கருக்கட்டப்பட்ட முட்டை வந்துட்டு 8 கலநிலை அடையும் வரை வந்து அடைகாக்கப்படும். பின்னர் அது முளையமாக வந்து விருத்தி அடையும். கருக்கட்டப்பட்ட முளையம் வந்துட்டு தாயின் கருப்பைக்குள்ள தொடர்ச்சியான விருத்திக்கு உட்பதிக்கப்படும். சரியா? இதான் வந்துட்டு IVFல அந்த ஒட்டுமொத்த செயல்முறை வந்துட்டு இருக்கும். சரியா? சரி, ஓகே. இவ்வளோ வந்துட்டு IVF செயல்முறையாக வந்து காணப்படும். அதே மாதிரி இந்த IVFல ஒரு முட்டைக்குழியம் வந்துட்டு கருக்கட்டப்படணும்டா. ஒரு முட்டைக்குழியம் கருக்கட்டப்படணும்டா 50 தொடக்கம் 100 1000 50 தொடக்கம் 100,000 விந்துகள் அவசியம். 50 தொடக்கம் 100,000 விந்துகள். சரியா? 50 தொடக்கம் 100,000 விந்துகள் வந்துட்டு அவசியம். கருக்கட்டில் வந்துட்டு IVF செயல்முறை மூலம் விதையிலேருந்து விந்தை பெற்றுக்கொள்வாங்க, முட்டையை பெற்றுக்கொள்வாங்க. முட்டை ஒன்றுண்டா அது கருக்கட்டப்படணும்னா 50 தொடக்கம் 100,000 விந்துகள் அவசியம். 50 தொடக்கம் 100,000 விந்துகள் அவசியம். ஏன் இவர் அவசியம் பண்ண ரீசனை அடுத்த பாயிண்ட்ஸில் சொல்லாங்க. ஏன் இப்படி 50 தொடக்கம் 100 விந்துகள் அவசியம், 100,000 விந்துகள் அவசியம்ங்கிற ரீசனை அடுத்த பாயிண்ட்ஸில் சொல்லாங்க. ரெண்டு பாருங்க. உச்சிமுத்த தாக நிகழ்றதுக்கு தான் முட்டையில் வந்து உச்சிமுத்து தாக நிகழ்றது தான் இந்த 50 தொடக்கம் 100,000 விந்துகள் வந்து அவசியம். சரியானே? உச்சிமுத்து தாகம் என்னன்னு தெரியுதானே உங்களுக்கு? சொல்ல பாருங்க, தெரியாதுங்க. விந்து தெரியுதானே? விந்தில் சும்மா பெரியன் விந்தில் உச்சிமுத்தை வந்து காணப்படும். இந்த உச்சிமுத்தத்தில் ட்ரிப்சின் ஹைட்ரோடேஸ் போன்ற நொதியங்கள் வந்து விடிக்கப்படும். அந்த நொதியங்களோட வந்துட்டு முட்டைக்குள்ளே விந்து உப்புவார், முட்டைக்குள்ளே விந்து உப்புவார். அது நடைபெற தாக்கத்து தான் உச்சிமுத்து தாக்கம்னு சொல்கிறாங்க. அது நடைபெறதுக்காகத்தான் 50 தொடக்கம் 100,000 விந்து அவசியம் என்று சொல்கிறாங்க. சரியா? கிளியரான இது? சரியா? அடுத்த சாப்டர் இருக்கும் ICSI, அதாவது குளிய உருவுக்குள்ளான விந்து உட்செலுத்துகை. ICSI குளிய உருவுக்குள்ளான விந்து உட்செலுத்துகை. இது என்னென்னா ஆண்கள் ஏற்படுத்த மனிதன்மை பிரச்சனை. ஆண்களில் ஸ்பெசிஃபிக் சொல்லாங்கண்டா ஆண்கள் ஏற்படுற மனிதன்மை பிரச்சனைக்கு தீர்வாகிறதுக்கான ஒரு முறை தான் இந்த ICSI வந்துட்டு காணப்படுது. சரியா? ஆண்கள் ஏற்படுற பிரச்சனைக்கு தீர்வாகிறது. பெண்கள் நாம் சொல்லலை, ஆண்கள் ஏற்படுற மனிதன்மை பிரச்சனை தீர்வாகிறது தான் இந்த ICSIங்கிற முறை பயன்படுத்தப்படுது. ஆண்களில் பாம்பம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த ஆண்களில் வந்துட்டு விந்து வந்துட்டு குறைந்த எண்ணிக்கையில் உருவாக்கப்படும். அதே மாதிரி குறைபாடுடையதாக வந்துட்டு காணப்படும். கான்களில் அடைப்பு காணப்படும். இப்படி பல காரணங்களை மனிதன் ஏற்படுது பார்த்தோம். சரியா? இதில் என்ன சொல்லாங்கன்னா இந்த ICSIங்கிற செயல்முறை சம்மந்தமாக என்ன சொல்லாங்கன்னா அடுத்த பயிற்சி பாருங்க. விந்துக்கள் குறைபாடுடையதாகவோ அல்லது குறைந்த எண்ணிக்கையுடையதாகவோ அல்லது குறைந்த எண்ணிக்கையுடையதாக வந்து காணப்படும் என்றால் முழுமையான ஒரு விந்து தெரிவு செய்யப்படும். சரியா? என்ன சொல்லாங்கன்னா விந்துக்கள் குறைபாடுடையதாகவோ அல்லது குறைந்த எண்ணிக்கையில் வந்து காணப்படுதுன்னா அதில் முழுமையான, அதாவது சகல கருக்கட்டில் நடைபெறக்கூடிய சகல தகமைகளுடைய ஒரு விந்தை வந்துட்டு தெரிவு செய்வாங்க. ஒரு விந்து வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டு நேரடியாக முட்டைக்குழியத்தின் குளிய உருவில் வந்து செலுத்தப்படும். சரியா? நேரடியாக முட்டைக்குழியத்தின் குளிய உருவில் வந்துட்டு செலுத்தப்படும். இதைத்தான் ICSI செயல்முறையில் வந்து செய்கிறாங்க. ஆனால் IVFல என்ன செஞ்சாங்க? IVFல ஆண்கள்லேருந்து வந்து விந்தையும் பெண்கள்லேருந்து முட்டையும் எடுத்து ஆய்வுட நிபந்தனையில் கருக்கட்டை விட்டாங்க. ஆய்வுட நிபந்தனையில் கருக்கட்டை படுறதுக்கு அவங்க விட்டாங்க. அவங்க நிலைமையை வந்துட்டு வழங்கினாங்க. கருக்கட்டையில் வந்துட்டு அது நடைபெற்றி. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ICSIயில் முழுமையான ஒரு விந்தை தெரிவு செஞ்சு முட்டைக்குழியத்தின் குடியோர்களை நேரடியாக வந்து செலுத்துகிறாங்க. இதுக்கு சில ஊசிகள் வந்து பயன்படுத்தப்படும். அந்த ஊசி மூலம் நேரடியாக வந்து செலுத்துவாங்க. சரியா? இதை அடுத்து போயிட்டு சொல்லுவாங்க. சரியா?
அடுத்தது என்ன சொல்லாண்டா, அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லாண்டா, இந்த ஐசிஎஸ்ஐயில் சரி நான் முழுமையான ஒரு விந்து தெரிவு செய்யப்பட வேண்டும். ஐவிஎஃப் போல இல்லாமல் இந்த விந்து வந்துட்டு ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டதாக இருக்குது. இந்த விந்து ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டது. அவங்க பல செக்அப் போர்டு வச்சு பார்ப்பாங்க. அதில் எந்த விந்து வந்துட்டு மிக பொருத்தமாயிக்கோ அதை வந்து தெரிவு செய்வாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு முட்டை வந்துட்டு கரை கட்டப்படுறதுக்கு ஒரு விந்து வந்துட்டு போதுமானதாக வந்துடுச்சு. ஒரு முட்டை கரை கட்டப்படுறதுக்கு ஒரு விந்து போதுமானதாக இருக்குது. ஏன்னா முழுமையான விந்தை அவங்க ஏற்கனவே தெரிவு செஞ்சிட்டாங்க. முழுமையான விந்தை அவங்க ஏற்கனவே தெரிவு செஞ்சிட்டாங்க. அதை தெரிவு செஞ்சு அதை நேரடியாக புளியூரில் வந்து செலுத்துகிறாங்க. ஆகவே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரைக்கட்டல் அடிக்கணும். இதுக்காக தான் சொன்னாங்க முட்டை வந்து கரைக்கட்டப்படுறதுக்கு ஒரு விந்து போதுமானு சொல்லலாம். சரியா? இது ஆண்கள் ஏற்படுற மனிதன்மை பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பாக வந்துட்டு இருக்கு. ஆண்கள் ஏற்படுற மனிதன்மை பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பாகும். சரிதானே? இவ்வளோ தான் இந்த மனிதன்மை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள் சம்மந்தமான கதை. சரியானே? இவ்வளோ தான் இந்த கிளாஸ் இதோட வந்துட்டு முடியும். இந்த நான் திரும்பி ஒரு தடவை இது வரைக்கும் நான் பார்த்ததை சோட்டா ஜெல்லாம் காணிங்க. முதல்ல வந்து நான் பார்த்தோம் மலட்டுத்தன்மை. வெயிட் பண்ணுங்க. முதல்ல பார்த்தோம் மலட்டுத்தன்மை. அடுத்த நவீன இனப்பெருக்க தொழில்நுட்பம், அதில் ஹோமோன் சிகிச்சை, அதே மாதிரி அறுவை சிகிச்சை. அடுத்த பார்த்தோம் என்னென்னா ஹோமோன் சிகிச்சை, அறுவை சிகிச்சை. அடுத்தது உதவி வழி இனப்பெருக்கம். சரியா? நம்ம அறுவை சிகிச்சை உதவி வழி இனப்பெருக்கம் சம்மந்தமாக பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு மலட்டுத்தன்மை. சரியா? மலட்டுத்தன்மைன்னா உங்களோட டெஃபினிஷன் இதில் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யாரில் ஏற்படும், ஆண் பெண் இருவரையும் வந்துட்டு ஏற்படும். டெஃபினிஷன் என்ன சொல்லாங்கன்னா எச்சங்களில் கருத்தரிக்க முடியாத நிலை. மலட்டுத்தன்மை டெஃபினிஷன் சொல்லாங்கன்னா எச்சங்களை கருத்தரிக்க முடியாத நிலையை வந்துட்டு மலட்டுத்தன்மைன்னு சொல்லாங்க. இது டெஃபினிஷன். இது வந்து ஆண்களையும் பெண்களையும் வந்து ஏற்படும். இதை உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நவீன தம்பதிகள் வந்துட்டு அதிகரித்து செல்லுது. இவ்வளோ தான் மலட்டுத்தன்மைங்கிற பாடலாம் அறியாங்க. அதே மாதிரி மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு தீர்வானதாங்க. மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு வந்துட்டு தீர்வானதாக வந்துட்டு நவீன இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதில் முதலாவது சொல்லாங்க என்னன்னா ஹோமோன் சிகிச்சை, அடுத்தது அறுவை சிகிச்சை, அடுத்தது உதவி வழி இனப்பெருக்கம். சரியா? நெக்ஸ்ட் ஹோமோன் சிகிச்சை. ஹோமோன் சிகிச்சை சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா மலட்டுத்தன்மையுடைய ஆண் பெண். சரியா? இதில் ஆண்களில் விந்து உற்பத்தி வந்துட்டு அதிகரிக்கப்படும், பெண்களில் முட்டை உற்பத்தி வந்து அதிகரிக்கப்படும். இவ்வளோ தான் ஹோமோன் சிகிச்சைகளை சொல்கிறாங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சையில் என்ன சொல்கிறாங்கன்னா இனப்பெருக்க தொகுதிகளுடன் தொடர்புடைய குறைபாடுள்ள வைத்துள்ள கான்களை வந்துட்டு அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யுது. குறைபாடுள்ள கான்களை சரி செய்யுது. சரியா? அடுத்ததாக நான் பார்த்தோம் என்னென்னா உதவி வழியின பெருக்கம். உதவி வழியின பெருக்கத்தில் ரெண்டு மெத்தட் இருக்குது. உதவி வழியின பெருக்கத்தில் முதலாவது வந்து ஒன்று சொன்னாங்கன்னா டெஃபினிஷன் என்ன சொன்னாங்கன்னா உதவி வழியின பெருக்கம் என்னதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம், மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு தீர்வு காண்பது. இதுதான் டெஃபினிஷனாக வந்து தாராங்க. விளங்கி எடுத்தால் அவங்களுக்கு வந்து ஈஸியானதாக இருக்கும். என்ன சொல்லலாங்கன்னா மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு தீர்வானக்கூடியதாக வந்து காணப்படும். அதாவது என்ன சொல்லலாம்னா ஐவிஎஃப் தொடர்பான செயல்முறைகளை உள்ளடக்கியதும் மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு தீர்வானத்தக்கதும் அல்லது சிகிச்சை அளிக்கக்கூடியதும் உதவி வழியாக குழந்தை ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியமான ஒரு முறையை தான் இந்த உதவி வழி இனப்பெருக்கம் சொல்லலாம்.
சரியா? உதயவடைய பிறகுன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் IVF, அடுத்ததாக ICSI. சரியா? இந்த IVF சம்மந்தமாக பார்த்தோம். ஆண்கள் குறைபாடுள்ள ஆண், அதே மாதிரி குறைபாடுள்ள பெண். ஆணில் விந்து பெற்றுக்கொள்ளப்படும், பெண்ட சூலகத்திலிருந்து முட்டை பெற்றுக்கொள்ளப்படும். சரியா? ஆணில் விந்து பெற்றுக்கொள்ளப்படும், பெண்ணில் சூலகத்திலிருந்து முட்டை பெற்றுக்கொள்ளப்படும். இரண்டும் ஆய்வுகூட நிபந்தனையில், இந்த பாயிண்ட்ஸ் முக்கியம், ஆய்வுகூட நிபந்தனையில் கருக்கட்ட விடப்படும். சரியா? இதான் வந்துட்டு IVFல வந்து நடைபெறுது. இதில் உச்சிமுத்து தாகம் நடைபெறதுக்காக ஒரு விந்துக்கு 50 தொடக்கம் ஒரு முட்டைக்கு, சரியா, ஒரு முட்டைக்கு 50 தொடக்கம் 100,000 இந்த அவசியம். ஒரு முட்டைக்கு வந்துட்டு 50 தொடக்கம் 100,000 இந்த அவசியம். என்னதுக்கண்டா உச்சிமுத்து தாகம் வந்துட்டு வந்தது. இவ்வளோ தான் IVF சம்மந்தமாக காய்ச்சிக்காங்க. அதே மாதிரி ICSI எடுத்து பார்த்தோம்னா, ICSI சம்மந்தம் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்களில் இனப்பெருக்க குறைபாடு. இது வந்துட்டு ஆண்கள் இனப்பெருக்க குறைபாடு சிகிச்சை அளிக்கக்கூடியது. எவ்வாறான குறைபாடுகள்னா, விந்து வந்துட்டு குறைபாடு உள்ளதாகவோ அல்லது குறைந்த எண்ணிக்கையில் இருந்தால் ஒரு முழுமையான விந்தை வந்துட்டு தெரிவு செஞ்சு அதை முட்டைக்குடிய உருவில் நேரடியாக, சரியா, குறைந்த எண்ணிக்கையில் அல்லது குறைபாடு இருந்தால் என்ன செய்வாங்கன்னா விந்தை வந்துட்டு தெரிவு செய்வாங்க. முழுமையான விந்தை தெரிவு செஞ்சு, சரியா, முட்டைக்குடியத்தில் குடிய உருவில் நேரடியாக செலுத்துவாங்க. புளிய உருவில் நேரடியாக வந்து செலுத்துவாங்க. கருக்கட்டல் நடைபெறும். அதை மேலதை விருத்திக்காக, கருக்கட்டல் நடைபெற்றால் கருக்கட்டப்பட்ட முட்டையை வந்துட்டு மேலதை விருத்திக்காக தாயின கருப்பையில் வந்துட்டு உற்பத்திப்பாங்க. சரியா? மேலதை விருத்திக்காக தாயின கருப்பையில் உற்பத்திப்பாங்க. அதே மாதிரி இந்த IVFக்கும் ICSIக்கும் இது முக்கியமான வேறுபாடு என்னென்னா, இங்கே ஒரு முட்டை கருக்கட்டை பறத்துக்கு 50 தொடக்கம் 100 விந்துகள் அவசியம். இங்கே ஒரு முட்டை கருக்கட்டை பறத்துக்கு, அதாவது ICSIயில் ஒரு முட்டை கருக்கட்டை பறத்துக்கு ஒரு முட்டைக்கு ஒரு விந்து போதுமானதாக வந்துட்டு காணப்படும். சரியா? அதே மாதிரி இங்கே ஆய்வுட நிபந்தனையில் கருக்கட்டை விடப்படும். இந்த கருக்கட்டில் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு ஊசி மூலம் விந்தானது முட்டைக்குடியத்தின் குடியுருவில் வந்துட்டு நேரடியாக செலுத்தப்படும். சரியா? இங்கே விந்து ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட வந்து காணப்படும். அதே மாதிரி இங்கே அவ்வாறு இல்லை. இங்கே விந்து வந்துட்டு 50-100 விந்துகள் வந்துட்டு அவசியமாக உச்சிமுத்து தாகம் நடைபெறத்துக்கு அதில் ஒரு விந்தியாக வந்துட்டு இங்கே கருக்கட்டப்படும். இங்கே IVFல விந்து ஏற்கனவே வந்து தெரிவு செய்யப்படாது. சரிதானே? இவ்வளோ தான் நம்ம பார்த்தோம். கிளியர் தானே உங்களுக்கு? தேவைப்பட்டாக நோட் பண்ணி கொடுங்க. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பாய்.